VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit viti.vit.ac.in. ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். 2026 சட்டசபை தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினும், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதியும் போட்டியிட வேண்டுமென திமுகவினர் விரும்புகின்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி காரணமாக முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் 1,03,812, துணை முதல்வர் உதயநிதியின் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் 89,241 வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். இதனால் இருவரும் தொகுதி மாறி போட்டியிடுவரா அல்லது அதே தொகுதியில் போட்டியிடுவரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் மீண்டும் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மகளிரணி செயலருமான வளர்மதியை போட்டியிட வைக்க பழனிசாமி முடிவெடுத்துள்ளார். ஆனால் 1000 விளக்கு மற்றும் மயிலாப்பூர் தொகுதிகளில் போட்டியிட வளர்மதி விருப்ப மனு கொடுத்துள்ளார். இதையடுத்து கொளத்தூர் தொகுதிக்கு விருப்ப மனு கொடுக்குமாறு அவரிடம் கட்சி மேலிடம் வலியுறுத்தியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் துணை முதல்வர் உதயநிதி சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து அதிமுக தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலர் ஆதிராஜாராமை நிறுத்த பழனிசாமி முடிவெடுத்துள்ளார். 1000 விளக்கு, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட ஆதிராஜாராம் விருப்ப மனு வழங்கியுள்ளார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து ஆதிராஜாராம் போட்டியிட்டார். தற்போது கொளத்தூர் தொகுதிக்கு அவர் விருப்ப மனு கொடுக்கவில்லை.